ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் ஸ்டைலில் வந்து கேப்சிகம் சட்னி நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு, வதக்கிறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கேப்சிகம் சட்னி, குடமிளகாய் சட்னி அண்ட் தோசை. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பு வதங்கணும், நல்லா சிம் பண்ணிடுவோம். நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகாய் போட்டோம். நெக்ஸ்ட்டு இஞ்சி சிம்பிளுக்கு வதங்கணும், ரொம்ப ஐயில் வச்சுனா கருகிடும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, குடமிளகாய். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணும். குடமிளகாய் நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உப்பு, சால்ட் உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு. வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம தாளிக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சோடு புளி போட்டுக்கணும். ஒரு சின்ன சைஸில், நெல்லிக்காய் சைஸில் புளி போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு கேப்சிகம் சட்னி அரைச்சாச்சு. இதுதான் கேப்சிகம் குடமிளகாய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில். நெக்ஸ்ட் கடுகு, சீரகம், கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய். அவ்வளோதான். நல்லா பொரிஞ்சு வந்தால் சட்னியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சட்னி ரெடி. அடுத்து ரெடி. மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னி, குடமிளகாய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.